ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதி இன்று மாலை திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக முதலமைச்சர் விஜய் திருச்சி போகிறார். மாலையில அங்க ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஸ்டாலின் சார் முதலமைச்சராக இல்லை, அவர் போட்ட SOP இல்லை இப்போ. ஆனாலும் 5000 பேருக்கு அனுமதி, QR கோடோடு அனுமதி சீட்டு இருப்பவங்க மட்டும்தான் உள்ள வரலாம் அப்படின்னு வழக்கமான அந்த முன்னாடி போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போது இந்த கூட்டத்துக்கும் இருக்கு. அது என்ன சார்? அது எதனால? இவருக்கு இன்னும் அச்சம் இருக்கு. அது ஏதோ ஸ்டாம்பீட் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு நினைக்கிறேன். அதனால முன்ஜாக்கிரதையா எப்படி செய்யறாங்க. அப்போ அன்று காவல்துறை செய்ததுக்கும் இன்று காவல்துறை செய்வதற்கும் வித்தியாசம் இல்லைன்னா அது எதை காட்டுது? எதை காட்டுனா அரசு எந்திரமாக இருக்கிறது. நீங்கள் அதை வேறு விதமாக சித்தரிக்க பார்த்திருக்கின்றீர்கள்னு காமிக்கும். அவ்வளவுதான். அதுதான் காட்டுது. சரி, அது ஸ்டாலின் சாரோட SOP இல்ல, தமிழ்நாடு போலீஸோட SOP. அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. என்ன சொல்ல போனா அது தமிழ்நாடு அரசுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் SOP கம்யூனிகேட்டட் பை தி போலீஸ். கம்யூனிகேட்டட் பை தி போலீஸ். அது ஏற்கனவே அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நாங்க பண்றோங்கிறத கோர்ட்ல இருந்தும் அந்த மாதிரி கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இன்னும் இவங்களுக்குள்ள சிரமம் என்னன்னா, உதயநிதி வந்தா ஸ்பெஷலா கூட்டம் கூடத்தான் செய்யுது. ஸ்டாலின் வந்தா கூட்டம் கூடுது. இது மாதிரி பிரபலமான தலைவர்கள் வரும்பொழுதெல்லாம் பிரதம மந்திரி வந்தா கூட்டம் கூடுறது இல்லையா? ஆனா போலீஸை தவிர அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு அது இல்ல. இவங்களுக்கு கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. கட்டுப்படுத்தக்கூடியவங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கட்சி தொண்டர்கள் இவங்களுக்கு இல்ல. அதுதான் பிரச்சனை தவேகாவுக்கு. அது ஏற்கனவே இருந்த தொண்டர்கள் அதை செய்யல. இப்ப புதிதாக வேற அதிமுக இருந்து நிறைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் வர்றாங்க. அவங்களும் வந்தாச்சுன்னா இப்ப எப்படி இருக்கும்? அது அவங்க அதெல்லாம் நிர்வாகிகள் இதெல்லாம் வர்றாங்க. தொண்டர்கள்ங்கிறது எப்படி இருக்கும்னா சார், இப்ப இதுல டிஸ்ட்ரிக்ட்ல நசீர் பாபுன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த நசீர் பாபு தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ், மிசலேனியஸ் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். திடீர்னு நாங்க 200 டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வேணும்னு கேட்போம். ஒரு கூட்டத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்போம். அப்போ நசீர் பாபு சரிசா இருந்தாரு. அவர் கமாண்ட் பண்ணோன்னா ஒரு டீம் ரெடியா இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த டீம் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். அந்த டீம் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரம் A to Z அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கலெக்டர் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இவங்க மாவட்ட செயலாளர்கள் ஒரு தொண்டர் படையை கூட்டினாங்கன்னா இது யூஸ்டு கிரௌட். இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு கூட்டமா இருப்பாங்க. அவங்க பழக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு. இவங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் புதுசு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இன்னும் அவங்க உருவாக்கல. புதுசா அதிமுக சேர்றவங்களுக்கு அந்த கமாண்ட் அத்தாரிட்டி கிடையாது. இதெல்லாம் எப்பயுமே ஆமா சிங்கிள் கமாண்டில் தான் இதெல்லாம் நடத்த முடியும். சிறப்பாகவும் சரியாகவும் நடத்த முடியும். அது இன்னும் அவங்களுக்கு இல்ல அந்த கட்சிக்கு. அதுதான் பிரச்சனை. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இப்பதான் முதல் முறையாக ஒரு கூட்டம் நடக்குது. அதனால அதை இப்போது எவ்வளவு காவல்துறையோடு பாதுகாப்போடு அதை நடத்துறாங்கிறத பார்க்கலாம் சார். இப்பயும் 2 பேரும் ஜெனரேட்டர் மேல ஏறத்தான் போறாங்க. இப்பயும் சொல்லி வச்சிருக்கேன் உங்களுக்கு. டிரான்ஸ்பார்மர் ஏறுவாங்க, ஜெனரேட்டர் மேல ஏறுவாங்க, சேர்த்தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் சார், இந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆளுநர் நேற்று முன்தினம் அது தொடர்பாக திருவள்ளுவர் ஆளுநர் மாளிகையில, அதாவது மக்கள் மாளிகையில திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி வச்சிருந்தாங்க. காவி படத்தோடு கூடிய திருவள்ளுவரை வணங்கினார் ஆளுநர். அதுக்கு அமைச்சர் அருண்ராஜ், வன்னியரசு 2 அமைச்சர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருவள்ளுவரை களங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எதிர்கட்சிகள்ல நேற்று முன்தினமே உடனடியாக உதயநிதியிடமிருந்து எதிர்வினை வந்தது. அதுக்கப்புறம் மற்றவங்களும் வைகோ கருப்பு கொடி காட்டுவோம் ஆளுநருக்குன்னு சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது.
திரும்பவும் திருவள்ளுவர் தொடர்பான சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருவள்ளுவருக்கு காவி பூசுறது, வள்ளலார் வந்து சனாதனத்துடைய பிரதிநிதின்னு சொல்றது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல்கள். அதாவது எதெல்லாம் இங்க வந்து விழிப்புணர்வு இருந்தது, தமிழ்நாட்டுல எல்லா விஷயத்திலும் விழிப்புணர்வு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அடிப்படையான சில விஷயங்கள்ல வந்து பெரியார் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு போயிட்டாரு. பெரியாருடைய கொள்கையில வந்து நாத்திகம் வந்து நம்பர் ஒன் பிரின்சிபிள் கிடையாது. இது எல்லாரும் அப்படி அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு மனிதனுடைய சுயமரியாதை தான் முக்கியம். அதை அடிக்கடி சொல்றாரு, என்னுடைய தோழன் உன்னுடைய கடவுளை நம்புகிறவன் உன்னுடைய கோயிலுக்குள் நுழைய முடியாது என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அவருடைய நாத்தியம் அப்படிப்பட்ட பேஸ் வந்து சுயமரியாதை தான். அடுத்து நாத்தியம் வந்து ஹி ரேஷனலைஸ் and then he found that atheism is the only rational principle அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அதை வந்து கண்டார், அதை வந்து சொன்னார் அவரு. இப்ப பெண் விடுதலை பத்தி அவர் பேசுறாரு, அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. பெண் விடுதலை அவர் எவ்வளவு பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி யாருமே பேசுறது இல்ல. இதுக்கு அடுத்து கௌதம புத்தருக்கு அடுத்து சோசியல் ரெவல்யூஷன் வந்து இந்த அளவுக்கு வந்தது தமிழ்நாட்டுல தான், இந்தியாவில அப்படின்னு சொல்றவங்க பெண் விடுதலை பத்தி இவர் பேசின அளவுக்கு வேற யாருமே பேசுனது இல்லைங்கிறத பத்தி பேசுறது இல்ல. இப்ப அதனால இப்ப தமிழ்நாட்டுல வந்து என்ன ஆச்சுன்னா, அடிப்படை கொள்கைகள் நான் சொன்னேன். கோயிலுக்கு போவாங்க, ஆனா கோயில் வந்து நீ சூத்திரன்னு சொல்லி யாரையாவது நீ சொல்லிட முடியுமா? சொல்லி ஏதாவது ரொம்ப அலட்சியமா பேசிட முடியுமா? கோயில்ல பூஜை பண்றவங்களோ மற்றவங்களோ சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிற கொள்கை வந்து நிலை பெற்று இருக்குது. அவங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனைகள் இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனா அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதியை வந்து சுரண்டுறாங்க அப்படிங்கிறதுல வந்து அந்த சுரண்டலை எதிர்க்கிற ஒரு மனப்பான்மை வந்து பொதுவா இருக்கு. தங்களுக்குள்ள சான்ஸ் கிடைச்சா சுரண்டிக்கிறாங்க, அது ரொம்ப தவறுதலானது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் மாறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாதியுடைய அடிப்படையில வந்து சுரண்டுறது, ஒருத்தனை மேலானவன் இன்னொருத்தனை கீழானவன்னு சொல்லி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வு தவறுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தமிழக மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு இதுக்கு இந்த விதைக்கப்பட்டிருக்கு காரணமா, மூல காரணமா இருக்கிறது வந்து திருவள்ளுவர் போன்றவர்கள் சொன்ன சொற்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சனாதன தர்மத்துக்கு டோட்டலா எதிரானது. இவர் வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதை சொன்னதா சொன்ன அந்த கீதையிலே வந்து இருக்கிறது, யார் யார் எந்த தொழில் செய்வதில் வல்லமையானவர்கள் என்பதை அவர்கள் பிறப்புக்கு முன்பே கண்டறிந்து அவ்விதமாகவே அவர்களை படைக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீ தச்சன், சச்சனா இருக்கிறதா லாயக்கு, அதனால உன்னை தச்சனா வந்து நான் படைச்சிட்டேன். நீ வந்து டாய்லெட் கழுவுறதுக்கு தான் லாயக்கு, எனக்கு தெரியும், அதனால டாய்லெட் கழுவுறனா உன்னை படைச்சிட்டேன் அப்படிங்கிறதான் கீதையுடைய சாராம்சம். இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இவங்க வந்து மறுபடியும் இவங்க காவி பூசுறதுல வந்து எதை கொண்டு வர பாக்குறாங்க? அவர் சொன்ன கொள்கையுடைய அடிப்படையில மாறுபட்ட ஒரு கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்க பாக்குறாங்க. என்ன சொல்ல பாக்குறாங்க? வள்ளுவர் நாங்க சொன்னதுதான் சொன்னாரு, இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க முட்டாள்தனமா. இவரு வள்ளலார் நாங்க சொன்னதான் சொன்னாரு, 10 தரம் திரும்பி திரும்பி சொன்னா அது எதிர்க்கிறவங்களுடைய வலிமை குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அப்ப மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அரசு எந்திரம் எப்ப ஒருத்தர் கையில இருக்கோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசு எந்திரம்ங்கிறது சாதாரணமான அதிகாரம் கிடையாது, அது ரொம்ப பெரிய அதிகாரம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மும்மூர்த்திகள் ஒருத்தர் தியாகையர். அவர் தமிழர். அப்படி தமிழ்ல வந்து தன்னுடைய சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்ட தியாகையர் வந்து கீர்த்தனைகள்ல ஏன் தெலுங்குல எழுதினாரு? இப்போ இதுல வந்து தியாகையர் வந்து தெலுங்கு கீர்த்தனை எழுதுனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னோம். இன்னொன்னு நான் சொல்றேன், அரசு எந்திரம்ங்கிறது எவ்வளவு பலமானதுங்கிறதுக்கு ஒரு புலவர் வந்து பாடினது தமிழண்டல் ஐயா வந்து எங்களுக்கு மதுரையில தமிழ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ரீடர் இருந்தார். அவர் வந்து அந்த பாடலை சொல்லி காமிச்சிருக்காரு. அங்க வந்து இவங்க நவாப் ஆண்டுகிட்டு இருக்காரு செங்கல்பட்டு பக்கம். இங்க திருச்சி மதுரையில வந்து நாயக்கர் ஆண்டுகிட்டு இருக்காரு. நான் தமிழ் படிச்சு எனக்கு என்னையா பிரயோஜனம் இருக்கு, யார்ட்டையா போய் நான் நிக்க முடியும் என் தமிழை காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதை சொல்லுவார். அப்போ ஒரு அரசு எந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு போய்கிட்டு இருந்ததுன்னா அப்ப அங்க வாழ்ற மக்கள் வந்து பெரும்பான்மை வேறு விதமான நோக்க உடையவர்களாக, கல்ச்சர் உடையவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கஷ்டத்தை பத்தி அந்த பாடல் வந்து சொல்லுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்களுடைய இந்திய திணிக்கணும், சம்ஸ்கிருதத்துக்கு சில 1000 கோடி ரூபாய்கள் கொடுக்கணும். யுனெஸ்கோ வந்து அது ரெகக்னைஸ் பண்ண 6 மொழியில 2 மொழி இந்தியாவை சேர்ந்தது, அதுல ஒன்று சம்ஸ்கிருதம் இன்னொன்னு தமிழ். தமிழுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொடுக்க மாட்டாங்க. இந்த சிங்கிள் நேஷன் சிங்கிள் எலெக்ஷன்ங்கிற மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் யூனிபிகேஷன், இதுதான் அவங்க திட்டம் போடுறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த திருவள்ளுவர் வந்து இது மாதிரி காமிக்கிறது. ஆனால் இந்தியா என்ற நாடு செழுமையாக உலகில் நிலைத்து நிற்க முடியும் என்றால் அதனுடைய பன்முகத்தன்மையை அது காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக மட்டும்தான், வேற எந்த வழியிலையும் கிடையாது. இது இவங்க உணர மாட்டாங்க. கடைசியில பெரிய பிரச்சனை நம்ம ஜெனரேஷன்லயோ அடுத்த ஜெனரேஷன்லயோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதுல
என்ன காரணத்தினால அவர் வந்து அவர் இருக்கும்போதே வந்து பிறப்பை வைத்து பாகுபாடுகள் இருக்க போய் தானே சார் அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது வருது. அப்போதே இருந்திருக்கு. கிருஷ்ணன் சொன்ன சொல்றீங்களா? வள்ளுவர் சொன்னது. ஆமா ஆமா ஆமா. அதாவது சார் நிச்சயமா அந்நேரம் வந்து இது மட்டும் இல்ல, இன்னும் பல பாகுபாடுகள் இருந்திருக்கிறது. கள்ளுண்ணாமைன்னு சொல்லி ஏன் அதிகாரம் எழுதினாரு? ஏன்னா கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இருந்தது. அப்ப நம்ம எதை நோக்கி உலகம் போகணும்? சில தீமைகள் இருந்தால் சமுதாயத்தில் அந்த தீமைகளை நீக்க வேண்டும் என்று உலகம் போக வேண்டுமா, அல்லது அந்த தீமைகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்று உலகம் போகணுமா? நம்ம பெரியவங்க வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த தீமைகள் அகற்றப்பட வேண்டும் நினைச்சாங்க. அதுதான் சிறந்த வழி. அதை ஃபாலோ பண்றதுதான் பெட்டர். இன்னைக்கு அது வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது இந்த வள்ளுவர் சொன்ன கருத்துக்களுக்கு எதிரான கருத்தாக ஆளுமை இருந்தது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தியது அப்படின்னு ஏற்கனவே இருந்ததுன்னா, எந்த சிந்தனை அப்படி செல்வாக்குக்கு காரணமாக இருந்ததோ அந்த சிந்தனையை வந்து வள்ளுவர் மேல கலராக திணிக்கிறார்கள். ஆமா ஆமா. இப்ப இந்த நக்கீரனை பத்தி சொன்ன பாட்டு இருக்கே, அது ஒரு கற்பனை கதை தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இறைவன் வந்தாரு, நக்கீரனை பார்த்து சொன்னாரு, என் பாட்டில் நீயா குறைக்கும் கீரன சங்கருக்கும் கீரனோ என் பாட்டில் பிழை கூற வல்லான் அப்படின்னு கேட்டாரு. உன் பொழப்பே என்னது, சங்க இருக்கிறது, நீயா என் பாட்டுல வந்து குறை சொல்ற அப்படின்னு கடவுள் கேட்ட போது நக்கீரன் சொன்னாரா, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழும். இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் மக்கள் மனசுல இருந்த அந்த தெம்ப பாருங்க. நான் ஏன் தொழில் எனக்கு இருக்கு, என் தொழில் வச்சு பழைக்கிறேன், பிச்சை எடுத்து தெரியுற, நீயா என்னை பார்த்து குறை சொல்ற அப்படின்னு கடவுளையே பார்த்து ஒருத்தன் கேட்பான். அப்படிங்கிற அளவுக்கு தொழிலுடைய மேன்மையை தமிழ் மக்கள் மத்தியில வந்து ஊத்த பார்த்தாங்க, உணர வைக்க பார்த்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் என்னென்ன தொழிலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த தொழிலை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு சௌரியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை வந்துகிட்டு இருக்கு. அதை வலியுறுத்துறாங்க. அந்த வலியுறுத்துறது எப்படியெல்லாம் வலியுறுத்துகிறார்கள்ங்கிறது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல பெரும்பாலான மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, மக்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா உடனே நம்ம ரெண்டு சண்டை ஓட ஆரம்பிச்சிருவோம். பெரியார் என்ன சொன்னாரோ அது வந்து அவருடைய இவங்க வந்து திராவிட கட்சிகள் வந்து அதை ரொம்ப தீவிரமாக மக்கள் மத்தியில கொண்டு செல்றதை வந்து தவறிட்டாங்க. அவர் சொன்ன அந்த டோன் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க செய்ய வேண்டியது ஃபாலோ அப் நிறைய பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுல சில முக்கியமான விஷயங்களை தவறிட்டாங்க. சரி, சண்டைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல பின்வாங்க முடியாது. வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். இல்ல, ஜார் மன்னருக்கு எதிரான போராட்டங்கள் போர் வீதிகள்ல நடந்து கொண்டிருந்த போது கூட நாடக கொட்டையில இருந்து மக்கள் கலைந்து நாடகம் முடிஞ்சு மக்கள் வெளியில போயிட்டு இருந்தாங்க, யாருக்கோ வந்த விதியாக அப்படின்னு ரஷ்ய இலக்கியங்கள்ல படிச்சிருக்கிறேன் சார். ஆக எல்லா சமூகங்கள்லயும் மக்களில் ஒரு பகுதியினர் விழிப்புணர்வோடு மாற்றங்களுக்காக போராடுவதும், இன்னொரு பகுதியினர் வந்து நம்ம காலை பிடிச்சு பின்னால இழுத்துட்டு போறதுக்கு முயற்சி செய்வது அல்லது சும்மாவாது இருக்கிறது அப்படின்னு இருப்பாங்கிறது தான் விஷயம். நான் ஒத்துக்கிறேன். கூடவே நான் இன்னொன்னு ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். விழிப்புணர்வோடு மக்கள் இருப்பார்கள் ஒரு பகுதி, இன்னொரு பகுதி விழிப்புணர்வு இல்லாம இருப்பாங்க. இந்த விழிப்புணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று பாடுபடுகின்ற தலைமை சரியான முறையில் அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். அது பெரியார் அளவுக்கு தீவிரமா மத்தவங்க செய்யலாம். ஓகே, அதுக்கு வந்து புறக்காரணிகள் என்ன பிரச்சனைங்கிறது திரும்பவும் ஒரு விவாதம் இழுத்துக்கிட்டே போகும். பட் இது கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது ரைட்டு தான். பட் அத வந்து ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு இயக்கத்தின் மேல அப்படின்னு சொல்ல முயற்சி செய்வதை மட்டும்தான் நான் திராவிட இயக்கங்கள்னு தான் எப்பயுமே சொல்றேன். நீங்க திராவிட இயக்கங்கள்னு சொல்றேன், நான் அதை வந்து குடிமை சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, திராவிட பல சமயங்கள்ல பொறுப்பு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து எதுக்க வேண்டி காலையில பிரஷ் பண்ணு, சாயந்தரம் பிரஷ் பண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கலாம், பிரஷ் பண்ண அது குழந்தை. சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டுல வந்து மாற்றங்களுக்காக போராடுறது திராவிட இயக்கம் மட்டும் இல்லையே சார். ஆனா பிரச்சனை என்று வரும்போது திராவிட இயக்கங்கள் மேல பொறுப்புகளை மட்டும் சுமத்துறோமே அப்படிங்கிறது தான். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு கடமை தங்களுக்கு இருக்கிறதா தான் பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இவங்கெல்லாம் வந்து எது எது அடிப்படையோ அதுல ஒரு அளவுக்கு மேல நிக்க மாட்டாங்க. ஏன் நீதி கட்சியிலிருந்து அவர் வந்தது காரணமே அதுதானே. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இவங்க ஒரு அளவுக்கு மேல எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சதுனால தானே வெளியில் வந்தாரு. மற்றவங்களை விட அது இவங்களுக்கு அதிகமா பொறுப்பு இருக்கு. அவரை மாதிரியே ஒரு அமைப்பை நடத்திட்டு இருந்தாங்கன்னா இருந்திருப்பாங்களா இருக்கும்.
இவங்க ஓட்டு வாங்க வேண்டிய கட்டாயமும் சேர்ந்து வர்றதுனால இல்ல அது இவங்களுக்கு அதுல சிக்கல். அந்த சமரசம் இருக்கும். அவர் கடவுளே இல்லைனாரு. இவர் வந்து திருமூலர் கோட் பண்ண ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னாரு. அங்க அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் சமுதாயத்துல. அதுக்கு வந்து இளைய சமுதாயத்துக்கு அந்த விழிப்புணர்வை எப்படி கொண்டு செல்வதுங்கிறத பத்தி யோசிக்கணும். ஏன்னா இட்ஸ் அ டைனமிக் சொசைட்டி. இது மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல எதெல்லாம் முக்கியமா மக்கள் உணர்ந்தாங்களோ, ஒரு காலத்துல வந்து இதுதான் பெப்பர் தான் மிளகு தான் உலகத்திலேயே உயர்ந்ததா இருந்தது. எடைக்கு எடை தங்கம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏசி இல்லாதனால, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இறைச்சி எல்லாம் வந்து பாழா போயிரும். இத வந்து வச்சா சரி இறைச்சி பதப்பட்டு பத்திரமா இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. முத்து வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா காலனியில முதற்கொண்டு ரோம் நாட்டு பெண்கள் வந்து முத்து வந்து போட்டு ஃபேஷன் ஷோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு எந்த வழியில சொத்து சேர்த்தோமோ அந்த வழியில இன்னைக்கு சொத்து சேர்க்க முடியாது. இன்னைக்கு ஐடி மூலமா சொத்து சேர்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கும் அடிப்படை கருத்துக்கள் வந்து நிலைபெற்று நிற்க வேண்டும் என்றால் இந்த ஜெனரேஷனுக்கு அதை எந்த வழியில சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொசைட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அதனால சரி. அந்த ஒரே புள்ளியில தான் வந்து நிக்குது. இப்போது எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத யோசிச்சு திரும்ப அந்த அந்த வழிக்கு வந்துதான் ஆகணும். ரைட் சார். தேமுதிக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க பிரேமலதா. அதுல நான் விருப்பப்பட்டிருந்தால் விஜய் வந்து என்னோட வீட்டுக்கு வந்து என்ன துணை முதலமைச்சராக்கி இருப்பாரு. ஆனா நான் கூட்டணி தர்மத்தை மதிக்கும் கட்சியாக இருக்கிறோம் நாம அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் எனக்கு அதுல சுவாரஸ்யமானது தர்மம்ங்கிறது எல்லார் மத்தியிலயும் எப்படி படிந்து இருக்கிறது அப்படின்றத பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஒரு விதத்துல பாராட்டணும். அவங்க கூட்டணி தர்மத்தை மதிச்சுதான் இருந்தாங்க. மத்தவங்கள போல அவங்க வந்து எங்க ஊர் பாஷையில் சொல்றதுன்னா பால் மாறல. அது நிஜம்தான். ஆனா அந்த முதல் பகுதி வந்து அது அவங்களுடைய நம்பிக்கை. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எஸ்.ஏ. சந்திரசேகரன் வந்து விஜயகாந்த் வந்து கேட்டாரு, என் பையனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் வேணும். உங்க படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுக்கணும். உடனே விஜயகாந்த் ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மனிதர். அவர் டக்குன்னு சரி சொன்னாரு. அதே விஜயகாந்துடைய பையனுக்கு விஜய்கிட்ட கேட்டாங்க, உங்க படத்துல வந்து என் பையனுக்கு ஒரு ஸ்டார்டிங் கொடுங்கன்னு. இவர் கொடுக்கல. லெட் அஸ் ரிமெம்பர் இட். அதனால இவர் வந்து அவ்வளவு பெருந்தன்மையா இவங்க வந்து டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாருன்னு நான் நம்பல. அப்போ அது கட்சிக்காரங்களை ஒரு மகிழ்ச்சி ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட்ல தலைமை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க பிரின்சிபல் தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தேவைகள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். ஆனா அதுல வந்து அவங்க நேர்மையா தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது அதிமுக கூடவே தான் இருந்தாங்க. அதிமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தது. அந்த வாக்குறுதி அதிமுக மீறினதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த பக்கம் வந்தாங்க. அதாவது இன்னைக்கு தான் காலையில ஒரு கோட்டு பார்த்தேன். கனவுகள் காலாவதி ஆவதில்லை, ஆனால் வாய்ப்புகள் கை நழுவி போய்விடுகின்றன அப்படின்னு. அத வந்து வாய்ப்புகளை கை நழுவ விட்டுறக்கூடாதுன்னு சிலர் தலைகீழ நின்று முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கனவுகளும் நிறைவேற போவதில்லை, வாய்ப்புகளும் கை நழுவி போயிடும் அப்படிங்கிற நிலைமைகள் தான் வெளியில தெரியுது. இதுல நான் கேட்கறது அந்த தர்மம், கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்கு அந்த தர்மம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வள்ளுவருக்கு எதிரான சிந்தனைன்னு எதை சொல்றோமோ அங்கே இருந்து கடன் வாங்கிய சொல்லத்தானே இருக்குது. கடன் வாங்கின சொல். ஆனா அவங்க அதை மீன் பண்ணல. ஆனா கடன் வாங்கின சொல் வந்து நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. அறம்ங்கிறது சரியான சொல். ஆனா தர்மம் சொல்றாங்க. கூட்டணி கடமைகளை நிறைவேற்றணும் அல்லது கூட்டணி அறத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லாம எல்லாருமே கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, தர்மம் தர்மம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பாராளுமன்றம்ங்கிறாங்கல்ல, அது மாதிரிதான் நாடாளுமன்றம். அதே மாதிரி பொருள் பிழை அறிந்து சொற்களை மாற்றுகிறார்கள்ங்கிறதே தெரியாம அந்த விஷயங்களை பத்தி அவங்களுக்கு அது உணர்வு பூர்வமாக யோசிக்கிறது இல்லை அல்லது தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. பழக்கத்தின் காரணமாக அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது இப்ப உள்ள தலைமுறைக்கு தெரியாது சார். அந்த நம்ம படிச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம தான் அந்த பீரியடு. பெரியார் எழுத்துக்களை எம்ஜிஆர் அரசு செயல்படுத்தும் போது ஆரம்ப காலங்கள்ல எழுதுவது கொஞ்சம் சிரமமாக இருந்தது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் போடும்போது அது சரியா வந்துருச்சு. அதே மாதிரிதான் சரியான சொற்களை பேசுவதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதும் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போடணும். ஒன்றிய அரசுன்னு சொன்னது ஏதோ திமுக ஆட்சி காலத்துல மட்டும் சொல்ல வேண்டிய சொல் மாதிரியும் இப்ப திரும்ப மத்திய அரசுங்கிற மாதிரியும் ஒரு பரவலான போக்கு இருக்கு. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியுது சார்.
அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க பேர் வைக்கல. அந்த பேர் வச்சது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு தான் வச்சாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதையாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா அதை எதுக்குறவங்க? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, கான்ஸ்டிடியூஷன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து அம்பேத்கருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சிதறுண்ட நெல்லிக்காய் முட்டை போல் இந்தியா சிதறிவிடக் கூடாது. மாநிலங்களுக்கு ரொம்ப அளவுக்கு மேல அதிகாரம் கொடுத்தோம்னா, அளவுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அதிகாரங்களை கொடுத்தால் கூட அவை அநியாயமாக பயன்படுத்தப்படலாம்ங்கிற அச்சத்தினால இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா இருந்தது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெடரேஷனா இல்ல. ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் இந்தியாவை பத்தி பேசுகிற அளவுக்கு, இந்திய ஒற்றுமை பத்தி பேசுகிற அளவுக்கு ஒன்றிய அரசு பேச மாட்டேங்குது, நினைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா பிரச்சனை. ஓகே சார், அந்த பிரச்சனையை சுத்தியே தான் மாநிலத்தின் பிரச்சனைகளும் இருக்குது. அதை பற்றியே தான் அதிகமாக பேச வேண்டியதும் வருது. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.